பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். ஓசியா 14ஆம் அதிகாரம் 7வது வசனம். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையைப் போல இருக்கும். பாருங்களேன், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தர வல்லவராக இருக்கிறார். யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? நம்ம வேத வசனத்தில் படிக்கும் பொழுது இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதம். இஸ்ரவேலுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? இஸ்ரவேலுக்கு அவர் பனியை போல இருப்பார். அவர் லீலி புஷ்பத்தை போல அவர்கள் மலருவார்கள். லீபனோனை போல அவர்கள் வேரூன்றி நிற்பார்கள் என்று பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லிவிட்டு இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. தானிய விளைச்சலை போல அவர்களை நான் செழிக்க பண்ணுவேன். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை செழிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். எப்படி? ஒரு தானியம் விளைவது போல, ஒரு தானிய விளைச்சல் எப்படி அதிகமாக இருக்கிறது போல தேவன் நம்முடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு என்பது ஜனங்கள் நினைக்கிறார்கள், வெளியிலே இருந்து வருவது தான் ஒரு செழிப்பு, நிறைய பணம் இருப்பது தான் செழிப்பு, நல்ல ஒரு பொருள் கிடைப்பது தான் செழிப்பு, பெரிய பெரிய வேலைகள் ஆசீர்வாதங்கள் கிடைப்பது தான் செழிப்பு. அதுவும் ஒரு செழிப்பாக இருந்தாலும் உண்மையான செழிப்பு என்ன தெரியுமா? வசனம் நமக்குள்ளே அதிகமாகி பெருகி கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாய் அதிகமாக இருக்கும் பொழுது அதுவே நம்மை செழிக்க பண்ணுகிறது. அது நமக்கு உள்ளும் புறமும் ஒரு செழிப்பை தரும். பாருங்களேன், கர்த்தரை நம்பி வருகிற ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், தானியலை போல அவர்கள், தானிய விளைச்சலை போல அவர்கள் செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். எப்படி ஒரு திராட்சை செடி படர்ந்து கனி கொடுக்கிறதோ அதே போல கர்த்தர் நம்மை படர பண்ணுவார். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் படர பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் படர பண்ணுவார். ஒரு திராட்சை செடி எவ்வளவு ருசி உள்ளதாய் கனியை கொடுக்கிறதோ உங்களையும் கர்த்தர் ருசி உள்ளவர்களாய் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல. எப்படி ஒரு லீபனோடைய திராட்சை ரசம் ரொம்ப அதிக வாசனை கொடுக்கிறதோ அந்த வாசனை போல கர்த்தர் உங்களை மாற்றுவார். இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார், படர பண்ணுவார், உங்களை வாசனை திரவியமாய் மாற்றுவார். ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்களா, ஒரு அழுக்கோடு நான் இருக்கிறேன், ஒரு அலங்கோலமாக நான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எல்லாமே அலங்கோலமாக இருக்கிறதே, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை இவ்விதமாய் ஆசீர்வதிக்க வல்லவர். செழிக்க பண்ணுவார், படர பண்ணுவார், வாசனை கொடுக்க செய்வார். மறந்துடாதீங்க, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.